என் கூட வரும், காட்டு பலம் நெஞ்சில் வரும். நாளை தீஜ்வாலை உன் கோட்டைகளை எரித்துவிடும். என் கூட வரும், காட்டு பலம் நெஞ்சில் வரும். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு டென்நெட் தமிழ். ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா குபேரா மூவிலேருந்து டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சேகர் கமுலா டைரக்ஷனில் தனுஷ், நாகார்ஜுனா அண்ட் ராஷ்மிகா மந்தனா சேர்ந்து நடிச்சது தான் குபேரா. அண்ட் டீசர் வந்துட்டு இப்போ நல்லபடியாகவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ குபேரா டீசரை பார்க்கும்போது என்ன மாதிரி ஸ்டோரி இருக்கோ, யார் யார் என்ன கேரக்டரில் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் நாகார்ஜுனன் தான் அந்த படத்தோட வில்லனாக இருப்பாருன்னு நினச்சேன். பட் அவர் வில்லன் கிடையாது போல். ஸோ ஒரு கார்பரேட் கம்பெனி மாதிரி ஒரு பிஸ்னஸ்மேன், ஒரு பெரிய இடத்துல இருக்கிறவங்க தான் இந்த படத்தில் வில்லனாக வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் இந்த டீசரில் ஒரு சாங்கோட ப்ளே பண்ணியிருந்தாங்க, என்ன மாதிரி என்ன யார் யார் என்ன கேரக்டர்னு. ஸோ அப்படி பார்க்கும்போது தனுஷோட கேரக்டருமே அந்த சாங்லேயே வச்சுருந்தாங்க. டீசரில் ஒரு சாங் வருது, அந்த சாங்லேயே தனுஷோட கேரக்டர் என்ன அப்படின்னு அதிலே சொல்லியிருக்காங்க. அது சூப்பராகவே இருந்துச்சு. அண்டு நம்மளுக்கு வில்லனும் யாருங்கிறது நல்லபடியாகவே புரியுது. இந்த படத்தில் நாகார்ஜுனா வந்து வில்லனா தெரியல. ஸோ அவரும் தனுஷும் சேர்ந்து நடிச்சு ஒரு நல்லபடியாக போகிற மாதிரி தான் ஸ்டோரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தனுஷ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு பிச்சைக்கார கேரக்டரில் நடிக்கிறாரு. அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்டோரி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ரெண்டாவது அந்த கார்பரேட் கம்பெனி, நடுத்தர மக்கள், இந்த மாதிரி ஸோ ரிச்சான ஆளுங்க என்ன மாதிரிலாம் ரூல் பண்ணணும், ஸோ அந்த மாதிரிலாம் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் கதையை. அண்ட் இந்த படத்தில் ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராஷ்மிகா மந்தனா. ஸோ அவங்களுக்கும் தனுஷோட ஒரு கேரக்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ படம் தான் தெரியும் அது என்ன மாதிரி கேரக்டர்னு படம் பார்த்தா தான் தெரியும். ஏன்னா அந்த ட்ரெயிலரில் பார்க்கும்போது தனுஷ்க்கு ஒரு சப்போர்ட்டான ஒரு ஆளாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுது. அண்ட் மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தேவிஸ்ரீ பிரசாந்த். மியூசிக் நல்லாவே பண்ணியிருந்தாங்க, சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ இவரோட மியூசிக்லாம் வந்துட்டு ஸ்பீக்கரே தெரிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். அண்ட் இந்த ட்ரெய்லர் கட்லாம் பார்க்கும்போது நல்லபடியாகவே பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த டீசர்லேயே வந்து ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜூன் 20 அன்னைக்கு வேர்ல்டு வைடாக அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க, ஒன்லி இன் சினிமாஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ நல்லபடியாக ஜூன் 20 அன்னைக்கு தேட்டரில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ பார்க்கலாம் கைஸ், ஒரு புது விதமான ஒரு கேரக்டராக நடிக்கிறார் தனுஷ். நல்லபடியாகவே இருக்கும்னு நினைக்கிறேன் படம். பை த வே, நீங்கள் இந்த ட்ரெய்லர் ஒன்றும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பாருங்க. அண்ட் நீங்கள் தனுஷ் ஃபேனாக இருந்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் குபேரா மூவிலேருந்து டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்களா, அதனால ஒரு வீடியோ ரெடி பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, உங்களோட தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அப்புறம் அவ்வளோதான் கைஸ், கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் டென்நெட் தமிழ். See you in next video. Bye guys. எனது 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 எனதே இந்த உலகமெல்லாம், எனது 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 எனதே இந்த உலகமெல்லாம். ஆஞ்ச வயிறு, பிஞ்ச செருப்பு, பழைய சோறு, பஞ்சம் எனது. வாழும் கனவு, கனவில் உறவு, வசந்த கால ஏக்கம் எனது. இரவு நிலவு, இரவல் உணவு, சாலை ஓர தூக்கம் எனது. எனது 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 எனதே இந்த உலகமெல்லாம்.